ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது 2ஆவது நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய ஐயனார், சின்ன ஐயனார் கருப்பசாமி குதிரையெல்லாம் எடுத்த பிறகு நேர்த்திக்கடன் குதிரையை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துருவாங்க. எடுத்து என்ன பண்ணுவாங்க, மந்தையை சுற்றி ஒரு தடவை வலம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயனார் கோயிலை நோக்கி போயிடுவாங்க. போய் இங்கே தான் குதிரையெல்லாம் வச்சுட்டு வந்துருவாங்க. இந்த பாருங்க, நிறைய வரிசையாக நேர்த்திக்கடன் குதிரையெல்லாம் போகுது. அந்த எங்கள் வீட்டாளுங்க வந்து தூக்கிட்டு போகிறாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நேர்த்திக்கடன் குதிரை. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேர்த்திக்கடன் குதிரையை தூக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நேர்த்திக்கடன் குதிரையை சுற்றி, அதாவது மந்தையை சுற்றி அந்த நேர்த்திக்கடன் குதிரை வலம் வந்துட்டு தான் ஐயனார் கோயிலை நோக்கி போகும். அவ்வளோதான். அந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மதகு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை மந்தையை சுற்றிட்டு வலம் வந்துட்டு தான் ஐயனார் கோயிலை நோக்கி போகும். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே வேண்டுதல் வச்சுருப்பாங்க. வாழைப்பழத்தை என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி வீசி இது பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குதிரையை தூக்கி முடிச்சுட்டு போன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைப்பழத்தை தூக்கி வீச ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டா குழந்தை பிறக்கும். இப்போ ஆண் குழந்தை வேண்டி இது பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கோயிலில் தூக்கி போகிற வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டா ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படிங்கிறதுலாம் இந்த கோயிலோட ஐதீகமாக இருக்குது. பாருங்கள், இந்த மறுபடியும் நிறைய நேர்த்திக்கடன் குதிரையெல்லாம் வருது. நிறைய பேர் தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் எத்தனை தடவை தூக்குனாலும் அந்த மந்தையை சுற்றி ஒரு சுற்றிட்டு தான் ஐயனார் கோயிலை நோக்கி போகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மலையாண்டி ராஜா சிவவேலன் குதிரை லோகேஷ்